அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பவுல் சொல்றாரு, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்னாரு. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இயேசுவே சிலுவையில் அறையப்பட்டு அந்த சிலுவையை எப்படி ஜெயித்தார் என்றால் அவர் கிறிஸ்துவை பிரசங்கித்தார். பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு வெளிப்பாடுக்குது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். இயேசு சிலுவையில் கிறிஸ்து ரத்தத்தை சென்றது. பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பது. பிதாவே உம்முடைய கையில் ஆவி ஊற்றி ஜீவனை விட்டார்னுக்குது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அந்த சிலுவையில் யூதர்கள் இருந்தாங்க, கிரேக்கர்கள், ரோமர்கள் இருந்தாங்க. இங்கே சொல்றாரு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நீ கிறிஸ்துவை பிரசங்கிச்சினாக்கா 3 நாள் உலகத்தையே ஜெயிக்கணுங்க. அதாங்க டார்கெட்டு. கிறிஸ்துவுக்கு இயேசுக்கு டார்கெட் என்ன? 3 நாள் அந்த சிலுவையை, அந்த பாவத்தை, அந்த மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து பிசாசின் தலையை நெசுத்து உலகத்தை பிசாசு கையிலிருந்து தான் டார்கெட்டு. அது உன் சார்பில் செய்தாருன்னு வேதம் சொல்லுது. அவருக்காக அதை செய்யலை. உன் சாணத்தில், ஏன் சாணத்தில் செய்ததுங்க. கோடி ரூபாய் கொடுக்கணும் காணிக்க இந்த செய்தி கேட்கறதுக்கு. தெரிஞ்சுக்கோ, நீ சிலுவையில் அறையப்பட்டாய். இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அறையப்பட்டார். பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவமாக்கப்பட்டார். 2 கொரிந்தியர் 5, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். 1 கொரிந்தியர் 1:23. அப்போ பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். அதான் இயேசு சிலுவையில் பாவமாக்கப்பட்டார். பாவமாக்கப்பட்ட அந்த இயேசு, இன்னொரு கலாத்தியர்ல சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமானார் இருக்குது. அந்த சாபமாக்கப்பட்டார் சிலுவையில். அப்போ பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார். நம்ம பாவத்திலே பிறந்து சாபத்திலே வாழ்ந்து இருக்கிறோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு பாவமாக்கப்பட்டு சிலுவையில் அறைஞ்சதுக்கும் மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டதுக்கும் டிட்டோ ஒரு மாற்றம் கிடையாது, ஒரு வித்தியாசம் கிடையாது. இது பாரு, நான் பாவமாக்கப்பட்டேன் ஆதாம் ஏவாள் வழியா. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். நான் எல்லா தப்பும் செஞ்சேன். ஏசு என்ன தப்பு பண்ணாரு? என்ன பாவம் செஞ்சாரு? பிடிக்கிச்சாரா, பொடி போட்டாரா, கொலை பண்ணாரு, வேஸ்ட் எதாவது பண்ணாரா? அவர் ஏற்றுக்கொண்டார். அவ்வளோதான். நிறைய பேர் விபச்சாரம் பண்ணாதான் பாவம், வேசித்தனம் பண்ணாதான் பாவம், பீடி பிச்சா, பொடி போட்டா, சண்டை போட்டா இல்லை, பிறப்பே பாவம். நீ எதுவுமே செய்ய தேவையில்லை. புரியுதம்மா? விபச்சாரம், வேசித்தனம், கொலை, இந்த கிறிஸ்துவங்க இதை தான் பெருசாக பேசுவாப்பா. நீ எதுவுமே செய்வேனாப்பா. அம்மா வயிற்றில் பிறந்துக்கிறியா? என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்று. இயேசு பாவமாக்கப்பட்டார்னாக்கா என்ன பாவம் செஞ்சார் இயேசு? அதை செய்யலியா? அதை ஏற்றுக்கொண்டார். அப்போ பாவத்தை ஏற்றுக்கொண்டா அவர் சிலுவையில் அறையப்படணும். சிலுவைன்னா சாபமாக்கு, பாவமாக்கு, வியாதியாக்கு, வறுமையாக்கு, தரித்திரமாக்கு, பாதாளமாக்கு. ஏற்றுக்கிட்டாரா இல்லையா? ஏற்றுக்கிட்டு ஏசு என்ன பண்ணாராம்? கிறிஸ்துவ தான் பிரசங்கம் பண்ணாராம் சிலுவையில்.
பிரசங்கம் நான் வாய்ப்பேச்சு இல்லைங்க, மைக்கு பிச்சுன்னு பிரசங்கம் பண்ணல சிலுவையில். அவ்வளோ கோர சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தம் செஞ்சுறாரு பாரு. ஜீவ வார்த்தையை பேசுனாரா இல்லையா? ரோமர்களுக்கு, கிரேக்கர்களுக்கு, யூதர்களுக்கு. அந்த வசந்த 1:23 1 Corinthians 1:23. அப்போது நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அண்டர்லைன் த வேர்ட். இப்போ நீ என்ன பண்ணணும்? இங்கே பாருமா, நீ ஏற்கனவே சிலுவையில் அறியப்பட்டிருக்கிற ஆதாம் ஏவாள் வழியாக நன்மத்தையும் அறியத்தக்க ஷாக கிடைக்கிற உன் ஜோலியா என்னது? கிறிஸ்துவ பிரசங்கிறோம். கிறிஸ்துவ யாருக்கு பிரசங்கிற? தேவனுக்கு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. அந்த கிறிஸ்து யார்? நானே வழியும் சத்தியமா ஜீவனை தான் நீ பிரசங்க. ஜீவ வார்த்தை. இயேசு நன்மைத்தையும் அறியத்தக்க பாவத்தின் சம்பளம் மரணத்தை சிலுவில் ஏற்றுக்கிட்டு பேசுனதெல்லாம் ஜீவ வார்த்தை தான் பேசினார். அதனால தான் ஜெயிச்சாரு. எத்தனை நாளில் ஜெயிச்சாரு? 3 நாளில் ஜெயிச்சாரு. நீ 30 வருஷமா கிறிஸ்து சபைக்கு போய்ங்கிற ஞானசானத்து ஒரு அங்குலும் முன்னேற்றம் இல்லை. என்னையும் சேர்த்தம்மா, எல்லாரும் சேர்த்தான்னு சொல்கிறேன். அவர் 3 நாளில் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து தரித்திலிருந்து பாதாத்திலையும் ஜெயிச்சாரு. ஏன்னா அவர் கிறிஸ்துவ தான் பிரசங்கிச்சாரு. ஜீவ விச்சதிகரி அந்த கிறிஸ்துக்குள்ள தேவ நீதி துவித்தல் பிதாவே முடிகையில் ஆவிப்பித்து ஜீவனை விட்டார் இருக்குது. பிதாவாகிதவனுக்கு, ஈட்டியாளுக்கு, உத்தரவனுக்கு, ரோமர்களுக்கு, கிரேக்கர்களுக்கு, ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. அதே ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் குத்தாரே இல்லையம்மா. அந்த ஜீவில் தேவ நீதி உயிர்த்தல் மாறவே இல்லை. மரணமே வந்தாலும் உயிர்த்தலும் ஜீவன் தான் பேசுறாரு. அதனால தான் நம்ம செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். அன்பாவில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், நாங்களோ 1 Corinthians 1:21. நாங்களோ, இந்த பவுல் சொல்கிறாரு. அந்த இடத்துல நீ போட்டுக்கோ. நீ எதை பிரசங்கம் பண்ணுற? வருடத்தின் கடைசியில் வந்துக்கிறோம். 2025 28 டேட். இன்னும் 2 நாளில் நியூ இயர் சர்வீஸ் வரப்போகுது. புரியுதாம்மா? நீங்கள் சண்டே நாங்களோ யார்? நாங்களோ தாமஸ் துளசிராமனோ மெர்சியோ என்னத்தை பிரசங்கம் பண்ணிக்கிற? டெய்லி 24/7 கிறிஸ்துவ பேசுறியா? நன்மத்தையும் பேசுங்கிறியா? அதனால தான் வாழ்க்கை உருப்படல. நன்மத்தையும் அறியத்தக்க நீ பிரசங்கம் மனத்தை வெளிப்படுத்துது. பாவத்தையும் மரணத்தையும் பிசாசம் திடீர்னு கொண்டு நயிச்சுங்கிறான். ஏன் சொல்கிறாரு? திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே வேணுன்றுக்கு வரான். சிலுவையில் திறறான், கொள்றான், அழிக்கிறான். இயேசுவை பாவமாக்கி சாபமாக்கி சிலுவையில் அழிக்கிறாங்களா இல்லையம்மா? சிரசில் முள்முடி. அது வரும்போது இயேசு கிறிஸ்துவ பேசின்னு இருந்தார். கவலைப்பட்டுக்கிட்டு சோர்ந்து போய் பயந்து போய் நடுங்கி போயிடல அந்த சிலுவையில். நீ என்ன பண்ணுற? வியாதி வந்தால் கவலைப்படுற? இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போகாத. கவலைப்பட்டா பிரச்சனை தீராது. பிரச்சனை இன்னும் புழி வச்சு புட வச்சு அது பாதாளத்துக்கு தான் கொண்டு போவோம். இயேசு கவலைப்படுறதேன்னு சொன்னவரே அவர் தான். சிலுவையில் தலை மேலே கை வச்சுன்னு கவலைப்பட. தலையெல்லாம் முள்முடி, கையெல்லாம் ஆணி வச்சுட்டாங்க. கையில் ஓட்டகை, பேங்க்கில் பேலன்ஸே இல்லை. இயேசு தரித்திரமாயிட்டாரு. 2 கை ஓட்டகைமா சிலுவை. ஆனால் என்ன பண்ணுறாரு? ஜீவ ரத்தத்தை ஆதாம்லேருந்து அந்த ரத்தத்தை எல்லையற்ற ஐஸ்வர்யங்குது. குத்தாரா இல்லையா? வாய்ப்பேச்சா மேஜிக்கா? ஃபேக்ட், உண்மை, சத்தியம், வீரன் இயேசு. உங்கள் அப்பன் எப்படிப்பட்டவன்? இயேசு அப்பன். நம்ம அப்பன் இயேசு. ராமப்பான்னு வச்சுக்காத. தலைமையில் கை வச்சு உக்காந்துட்டா இருப்பார். நன்மத்தையுமே நம்ம அப்பா, உங்கள் அப்பா, அங்கே எங்கள் அம்மா ராணி அம்மா திருன்னு போய்க்கிறாங்க. வயசாகி போச்சு. என்ன பண்ணுறது? அந்த மாதிரி அப்பாவாக இருக்கக்கூடாது. ஜீவ அப்பா. எங்கள் அப்பா என்ன பேசுனா? ஏசு ஏற்று ஞானத்தாங்க ஜோயே ஜீவன் கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ண ராத்திரி பகல் அப்படியே இருப்பார். வாலிபத்தின் கொழுமையான முதிர்ந்த வயது கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார். அதுக்கு தான் ஜீவ வார்த்தை பேசுறது எல்லாருக்கும். அதனால் அன்பாங்களே, உங்கள் வயதான தாய் தாக்குமாருக்கு இந்த செய்தியெல்லாம் போட்டு காட்டுங்க. எங்கள் தாய் தாக்குனுக்கு இதெல்லாம் போட்டு காட்டுறோம். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டு காட்டுங்க. கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணி அண்டர்லைன் த வேர்ட். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இங்கிலீஷில் படி 1 Corinthians 1:22. நாங்களோ கிறிஸ்து, அந்த கிறிஸ்துக்குள்ள தேவி நீதிட்டு உயிர்த்தல் இருக்குது. அந்த கிறிஸ்து நன்மைத்தையும் அறியத்தக்கவர் அல்ல. நன்மைத்தையுமே பிரசங்கம் பண்ணவே இல்லை இயேசு சிலுவையில். அந்த தேவி நீதி உயிர்த்தது தான் பேசுகிறார். என்ன அடித்தாலும் என்ன நொறுக்கலாலும் எல்லாம் அவனை சிலுவையில் அறின்றாங்க ரோமர்கள் யூதர்கள் எல்லாம். ஆனால் இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ வார்த்தை பேசுறாரு. ஜீவன் ஜெயிச்சா மரணம் ஜெயிச்சாம். ஜீவன் தான் மரணத்தை வென்றார். அவர் உயிர்த்தெழுந்து ஜீவனை கொடுக்கிறார். சிலுவையில் அறையவனுக்கெல்லாம் ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு. உங்களை சபிக்கலும் ஆசிர்வதி, பகைக்குழுக்கு நன்மை செய், சத்ருக்களை துன்பப்பட்டு ஜபம் பண்ணுன்றா இருப்பாரு. என்னது? ஜீவனை கொடுத்து ஆசிர்வதிக்கிறாரு.
பகைக்குரிய நன்மை செய்ய என்ன நன்மை ஜீவ சரஜீவ அவனுக்கு மத்தியஸ்மா கொடுத்து நன்மை செய்கிறாரு. பகைக்குரிய ஜெயிக்கும்ல சபிக்குரிய சத்ரு நேசிக்கிறாரு, சத்ரு சிநேகிக்கிறாரு. சிநேகித்து அடையாளமா என்ன பண்றாரு? சிநேகத்துக்கு அடையாளமா என்ன பண்றாரு? அகாபி அன்பு. இவ்வளவா உலகத்தில் என்ன செய்ய? இயேசு சிநேகம் ஜீவ சர ஜீவரத்தம் தான். எல்லாம் ஏ டு ஜெட் இயேசு கிறிஸ்துவின் ஆமண்ட வாக்கு தத்தம். எல்லையற்ற அன்பு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாராம் சிலுவையில். அன்பு என்னது? வெத்து வாயில வட சொல்ற மாதிரி அன்பு கிடையாது. தேவி நீதிட்டு உயிர்த்தல் எழுத்தின்படி கொடுக்குறாரு. அங்கிருந்து ரோமர்கள் மட்டும் ஆதாம் வந்து ரவுண்டு கட்டின்னு உலகம் முழுதும் கொடுக்குறாரு. அதான்மா பிரசங்கம், அதான் ஊழியம். 2026 காலடி வைக்க போறேன். புரியுதா? ஏசு கிறிஸ்துக்குள்ளவா வேணான்ட்டினாக்கா ஆதாமுக்குள்ள தான் இருப்பேன். ஏவாளி ஜீவ வச்சதுக்கு நீ வேணான்னா ஏதேன் தோட்டல நியூட்ரலால் உடனே நன்மை தீமைக்குள்ள போனா பாரு. ஷாகவே சேர்த்தா புருஷனு குத்து அவனையும் சாகத்தி உலகத்தையே சாகச்சிட்டா. உலகம் ஃபுல்லா நன்மை தீமை, நல்லவன் கேட்டவன், நன்மார்க்கு துன்மா ஷாகவே ஷாக கிடக்குறான். இப்போ ஜீவ விசேஷங்கள்ல கொண்டு வர்றார். ஏசு நானே வழியும் சத்தியமா அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உழித்ததல் ஏசு கிறிஸ்துக்குள் ஆம் என்று ஆமேன் என்ற வாக்கு. அதை தான் நீ பிரசங்கிக்கணும். பிரசங்கன்ற பேர் என்னென்னே பேசிக்கிறது இல்லை. ஆதாமுக்குள்ள இருக்கிறான் எல்லா மனுஷன். எந்த நாட்டுக்கு போகலாம், என் செய்தி கேட்டால் நீ உலகம் ஃபுல்லாக போகலாம். உலகம் முழுவதும் போய் எங்கும் சகல ஜாதி சுவிசேஷ இயேசுவை பற்றிய செய்தி. அந்த இயேசு தேவி நீதித்துவத்தில் இயேசுக்கு சாமடம் ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவபூமி, ஜீவசர, ஜீவரத்தம், ஜீவாற்று, ஜீவலங்ஸு. நீங்கள் ஜீவனில் தேவடைய ஆலயமாக இருக்கிறீங்களே இருக்குது. கிறிஸ்தியனுக்கு ஜீவன் சொன்னா பாரு பவுலு. சவுலு பவுலா மாறி இனி நான் அல்ல இயேசுவே எனக்கு போகிறான். கொரிந்தீர், தசுவலி, கலாத்தீர், ரோமாபுரி, தெசலோனிக்கா எல்லாம் போய் கலைக்கிட்டான் அந்த பவுலு. கொலகார பவுலா அந்த பாவிகளும் பிரதான பாவியா இருந்தவன் கிறிஸ்துவ தான் பிரச. அந்த கிறிஸ்துவ தேவி நீதி உயிர்த்தெழுமாக்குறாரு. பிசாசு பாவத்தின் சம்பளம் மரணமாக்குறான். அதான் சிலுவை. அப்போ படி 1 Corinthians 1:23 words. But வசனம் சொல்லி படி. 1 Corinthians 1st chapter 23rd verse. But we preach Christ crucified, a stumbling block to Jews and foolishness to Gentiles, both. போதும் அந்த வசனம் மட்டும் படி. அப்போ கிராஸ் crucified Christ preach படி. முதல்ல we preach Christ இரு preach Christ but என்னது crucified. அப்போ crucifiedல அதான் மனுஷன் crucifiedல இருக்கிறான், சிலுவையில் இருக்கிறான். சிலுவை நம்ம பாவமாக மரணமாக வியாதியாக ரொம்ப ஜாய்ந்து உயர்ந்த குலம் தாய்ந்த குலம் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காத ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா அரசியல் தலைவன் எல்லாம் crucifiedல தான் இருக்கிறான். ஆதாமுக்குள்ளே பிறந்து என்னதான் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் சரி, 10 டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் என்ஜினியராக இருந்தாலும் சரி, சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, சினிமா கலைஞனாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, crucified தான் இருக்கிறாங்க எல்லாரும் ஆதாம் வழியா. இப்போ படி அந்த வருஷத்தை 1 Corinthians 1:23 நாங்களோ but we preach Christ crucified. அப்போ ப்ரீச் பண்ணணும். ஏசு சிலுவையில் பிரசங்கம் பண்ணின்னு இல்லைங்க மைக்கு பிச்சுக்கின்னு நல்லா கோட்டு சூட்டு போட்டுக்கின்னு மைக் பிச்சுன்னு பிரசங்கம் பண்ணுறாங்க ஊழிக்காரங்க எல்லாம் டுபாக்கூர் ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணியிருந்தாரு. நீ கிறிஸ்துவ பிரசங்கம்னா டுபாக்கூர் பிரசங்கம். அதுக்கு பேர் நன்மத்தன்மை பேசுறது, நியாயப்பிரமாணம், சுய நீதி, அநீதி இதெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருந்தாக்கா இன்னும் 2000 வருஷம் போனாலும் எழுப்புதல் வராது, இந்தியாவிலும் வராது, உலகத்துலேயும் வராது. 100க்கு 100 ஜீவ வார்த்தைக்கு தான் பேசணும். அந்த ஜீவனில் தேவி நீதித்து உயிர்த்தது தான் பேசணும். பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தல், தரிசனத்துக்கு ஜீவ ஐஸ்வர்யம், சாபத்துக்கு வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் எல்லாம் பரிகாரங்கள். பாவத்திலேருந்து மரணத்திலேருந்து வியாதிலேருந்து வறுமை தரித்திரம் பாதாளத்துக்கு பரலோக ராஜ்யம். அதான் கிறிஸ்து தான் பிரசங்கம் பண்ணுறாரு. பிதாவே அவர் மகாசத்தம் பிதா உங்களுக்கு ஆவிப்பித்து ஜீவனை விட்டார். இந்த ஜீவன்ற வார்த்தைக்கு ஈட்டால் குது அதே மகாசத்தம் ஆவி விட்டார்னு இருக்குது. பாவத்தை மரணத்தை தரித்திரத்தை பாதாளத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு அங்கே மரித்து பாதாளம் அங்கேயும் ஜீவ வார்த்தை தான் பேசுகிறாரு. பாதாளம் கக்கிச்சு அவர் 3 நாளில். ஆகாத பொருள் வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகுது? வாமிட்டு வருதா இல்லையா? அங்கே போய் பாதாளத்துக்கு போய் ஜீவ வார்த்தையாக பேசுறாரு. பிசாசு நடுங்குது, தலை 3 கக்கி வெளியே வாமிட் பண்ணிச்சு. பாதாளம் கக்கி உடனே பசுத்தாய் வச்சு செத்தவர் ஊழர் வெடியே இருந்தார். தேவதூதை வந்து கல்லை போட்டுறான். தேவதூதர் பணி வெடி செய்கிறாங்க. நீ கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ண நான் உன் வாழ்க்கையில் ஊழியத்தில் தேவதூதர் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஊழியம் செய்வாங்க.
பசுத்த ஆவியானவர் வந்து உனக்கு உயிர்ப்பித்தல் கொடுப்பாரு. அந்த சிலுவையில் இயேசு ஜீவ வார்த்தை பேசுறதுனால தேவதூதர் பணிவிடை செய்கிறாங்க. பசுத்த ஆவியானவர் வராரு, சாவுக்கு விஷயத்தில் உயிர்ப்பித்தல் கொடுக்குறாரு. தேவதூர்களெல்லாம் வந்து கல்லை போட்டுறாங்க, பிசாசின் தலைவர் வானத்துல உலகத்தையே கொள்ளையடி சுதந்திரிக்கிறாரு. என்னென்ன நடக்குது வர அந்த சிலுவையில் கிறிஸ்துவ பிரசங்கத்தினால. ஆனால் தான் நம்ம செய்து ஜோயே ஜீவன் வேதாகம சக்தி வேதாகம சத்தியங்கள். ஆனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் FGC வெலு, இன்னொரு சேனல் ALC வெலுன்னு வச்ச யூடியூப் சேனல் 100% ஜீவ மார்க்கம். உலகத்தில் எங்குமே கேட்டிராத விலையேறப்பெற்ற சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பெரியமானங்களே. இன்னொரு துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன். அப்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாகும். யூதர்னா யாரு? மத சம்பந்தமான நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன். நியாயப்பிரமாணம் தான் பேசுகிறான், கிருபை சத்தியம் வேணான்றான். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு இடரலாகிறார் இயேசு. அப்புறம் கிரேக்கர்னா பாவிங்க, பாவிகள் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறாரு. இந்த பாவிகளுக்கு இயேசு பைத்தியமாக தெரிறாரு. புரியுதம்மா? அப்போது நியாயப்பிரமாணத்தையும் பாவத்தையும் தான் சிலுவையில் கொன்றார், அழித்தார். அப்போ சிலுவையில் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒரு சாபத்துக்கு நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, நீ பாவம் செய்யிட்டா தண்டிக்கணும் தண்டிக்கணும் தண்டிக்கணும்னு சொல்லுது. புரியுதாம்மா? பாவம் உன்னை பாவம் செய்ய வைக்குது, அந்த நியாயப்பிரமாணம் உனக்கு தண்டனை கொடுக்குது. ரெண்டுமே மீட்பு கிடையாது. நியாயப்பிரமாணமும் மனுஷனை மீட்கல, பாவமும் மனுஷனை மீட்கல. இயேசு தான் மக்களை மீட்கிறாரு. புரியுதா இல்லையாம்மா? இப்போது நீ சுபாவப்படி என்ன தப்பு பண்ணால் தண்டனை வரணும் நம்ம சொல்கிறோமா இல்லையா? அதுதான் நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணம் வந்து மனுஷனை மீட்காது, ரட்சிக்காது. அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? பாவம் செஞ்சவனுக்கு தண்டிக்காமல் ஜீவசர பாவத்துக்கு ஒரு நிவர்த்தி பண்ணி அவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறாரு. அவருக்கு இயேசு என்று ஏனெனில் அவர் தமிழ் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போது பாவம் செய்கிறோம், பாவத்தையும் மரணத்தையும் வியாதியும் தரித்திரத்தையும் எழுத்தின்படி கொடுக்குறான். அதுக்கெல்லாம் ஒரு நஷ்டகிரி ஜீவசர ஜீவரத்தம் தேவி நீதி உயிர்த்ததில் எல்லையற்ற ஐஸ்வர்யம் டைம்கள் ஜீவசர் ஜீவாற்று ஜீவலன்ஸ் இதெல்லாம் கொடுத்து பரிகாரம் பண்ணுறாரு. மரணத்துக்கு பரிகாரம், உயிர்த்தெழு ஜீவனை கொடுத்து ஒரு மரணத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறாரு. பாதாளத்துக்கு பரலோக ராஜ்யத்தை தேவந்தனுக்கு உலகத்துக்கு கொடுத்து பாதாளத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறாரு. புரியுதா இல்லையாம்மா? இப்போ அது வந்து யூதருக்கு வந்து என்ன ஆகுது? இடரலாகுது. யூதர்கள் என்னன்னாக்கா கல்லெறிஞ்சி கொண்டு தான் பழக்கம் மோசே காலத்துலேருந்து. தப்பு செஞ்சுட்டு அடி, விபச்சாரம் சரியா, விபச்சாரம் கல்லிருந்து கொல்லணும் அப்படின்னு நியாயம். ஏசு என்ன பண்ணுறாரு? அந்த விபச்சாரி சரி பார்த்து பாவம் செஞ்சிட்டா, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கணவனா எல்லாம் கல்லை கையில் போட்டான். இப்போ பாவம் செஞ்சா நியாயப்பிரமாணத்தில் கல்லெறிந்து கொல்லணும்னு போட்டுக்குது. ஆனால் ஏசு என்ன பண்ணுறாரு? மனுஷனை நியாயம் தீர்க்க வரலப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். அப்போ பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட். நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயம் தீர்க்கிறதுனால அவனுக்கு ரட்சிப்பு வராது. இப்போ விபச்சாரம் பண்ணிட்டானாங்க என்ன பண்ணணும்? அவளுங்க ஏசு என்ன சொன்னார்? நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக திறகு போய் இனி பாவம் செய்யாதேன்னாரு. அப்போ என்ன பண்ணார்? அவளுக்கு விபச்சாரம் சிக்கணும் அவளுக்கு பாவிக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுத்தாரு. ஜீவ வார்த்தையை பேசுறாரு. அவ பேர் சொல்லி ஜீவசரம் பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு விபச்சார ஸ்பிரிட் அந்த அசுத்தாய் போயிருக்காதா? இப்போ அவ மேல் பசுத்தாய் வந்துருக்கோம். சிலுவையில் ஜீவனை கொடுத்த பிறகு தேவதூதன் வந்தாங்களா இல்லையா? அவளுக்கு தேவதூதர் பண்ணிவிட அவளுக்கு ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு ஜீவசரம் ஜீவரத்தம் கொடுத்தனால இப்போ பசுத்தாய் வந்து அசுத்தாய் விபச்சார ஸ்பிரிட்டு போயிடுச்சு. உடனே அவன் என்ன பண்ணா? அந்த விபச்சாரி சரி ஆண்டவரே என்ன பாரு காலில் வீண்டா, ரசிக்கப்பட்டாலா இல்லையா? இப்போது இனி பாவம் செய்யாது என்ன அர்த்தம்? இனி நன்மை தேம வாழ்க்கை ஜீவ விச்சத்துக்கு நீர், நானே திராட்சை செடி, நீ கொடி, நான் தான் மணவாளன், நீ தான் மணவாட்டி. நீ விபச்சாரம் பண்ணி எச்சை தீர்த்து உனக்கு நல்ல அழகான புருஷன் கிடைப்பான், நல்லா வாழலாம், பரிசுத்தமாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக சாபம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவி நீதியிலே இரு. பாவத்தில் போவா, திருப்பி நன்மை தேம விபச்சாரம் திருப்பி கல்லெஞ்சு கொண்டே போட்டுருவாங்க. திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்று கூறான். நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அப்போது ஜீவ சர்வ ஜீவன் தேவி நீதி தூக்கித்தல் தான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. பாவன்றது விபச்சாரம் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் பரிகாரம் ஜீவ சர்வ ஜீவரத்தம். அப்போது நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இயேசு சரிய ரத்தத்துக்கு வேலை போட முடியுமா? அந்த கிறிஸ்துக்குள் என்ன இச்சிக்கப்பட்ட சகலங்குது, ஏட்டு ஜெட்டுக்குது, வீடு மன தோப்பு துறவு பரலோகமே இருக்குது, ஆசீர்வாதம் உலக வானத்தில் சகல அதிகாரங்குது.
சிலுவையில் இயேசு உன்ன மாதிரி என்ன மாதிரி எல்லாத்தையும் ஏந்துட்டாரு சிலுவையில். ஒரு துணி கூட இல்லை. தரித்திரம் நிர்வாணத்தை குறிக்குது, நிர்வாண தரித்திரத்தை குறிக்குது. வியாதி வந்துச்சு, சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, அந்த சாபம் பாரு, வியாதி, ஒரு ஆரோக்கியம் மனுஷன் மாதிரி ஆயிட்டாரு. ஆதாம் உலகத்தை எடுத்து கொண்டு கோடி பேர் ஒரு இயேசு மீது கொட்டப்பட்டது. அத்தனை பேருக்கு ஜீவரத்தை 3 நாளில் ஜெயிச்சு வந்துட்டாரு. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ஜீவ வார்த்தையே பேசு. அதுக்கு என் சேனலில் 2024 நீ மாபெரும் எழுப்பில் அடினா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியல் கேள். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராம் தாமஸ், யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணேன். FGC வெல்லூர், துளசிராம் தாமஸ், ஏராளம் 100 ஜீவம். உலகத்தில் எங்குமே இப்படிப்பட்ட செய்தி கேட்க வாய்ப்பே கிடையாது. அப்போது 1 கொரிந்தியர் 21 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இப்போ இயேசுவே சிலுவையில் அறையப்பட்டாருமா, எதை பிரசங்கித்தாரு சிலுவையில்? நன்மத்தை பேசினாரா, நியாயப்பிரமாணம், ஜீவ வார்த்தையை பேசினாரா? ஜீவ வார்த்தையில் கடைசி சொட்டு ஜீவ ரத்தத்தை சென்றாரு. பிதாவாகி தேவனுக்கு சென்றாரு. ரோமர்களுக்கு யூதர்களுக்கு ஆதாம் முழு உலகத்தை செஞ்சு 3 நாளில் ஜெயிச்சு வந்துட்டார் சிலுவையில். நம்ம எத்தனை வருஷம் போய்க்கிறோம் சர்ச்சைக்கு? என்னையும் சேர்த்தோம்மா, வருஷ கணக்கில் போய்க்கிறோம். இன்னும் ஜீவனில் மெச்சூர்ட் ஆகலை. நன்மத்தையுமே ஜீவனு சுயநீதி, அநீதி, கவலை, பயம், இப்படியே போய் சபையா எழுப்பில் வரையோ இல்லை யாரும். கிறிஸ்துவன் புரட்சிகரமாக இல்லை. அப்போது பவுல் புரட்சிகரமாக இருந்தால் இல்லையாம்மா? கொரிந்தியர் சொல்லி ஏன்னா நானே இல்லை, இயேசு எனக்குள், இனி நான் இல்லை, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறான்றான். அந்த கிறிஸ்துவ தான் பிரசங்கம் பண்ணுறான். கிறிஸ்துக்குள்ளே சொல்கிறான். கொரிந்தியர் தேசத்துல கலாத்தியர் ரோமாபுரி பட்டணத்தெல்லாம் போய் ஒரு பெரிய ஏபிள் கொண்டு வந்தான் பாருங்க. அந்த ஜீவரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு நன்மை தீமை ஊற்று. உங்களை சபிக்குள்ள கிறிஸ்து கடிந்து கொண்டு புத்தி சொல்லி எச்சரி, ரொம்ப மோசம் விளைகிற இயேசு கடிந்து கொண்டாரு, புத்தி விளைகின்றாரு. ஆனால் ஜீவரத்தை கொடுத்தார். மத்திய மார்க்கம் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்க. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவன், என் பிதா ஜீவனுடையவராய், குமாரனு ஜீவனுடைய ஆவியான ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அந்த ஜோயே ஜீவனுக்குள்ள வரணும். அப்போ நாங்கள் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாகவும். இந்த கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுறது நியாயப்பிரமாணத்துக்கு இடரலாவே தெரியும். ஏன்னா பாவியை நேசிக்கிறேன்டார், பாவியை மன்னிக்கிறேன்டார், இவ்வளோ பற்றி தப்பு செஞ்சு அவனை போய் ஆசீர்வதிக்கிறார், இப்படியெல்லாம் நினச்சி நியாயப்பிரமாணமான வருவான். பொறுக்காது அவனுக்கு, ரொம்ப பாவியாக இருப்பான், நல்ல ஆசீர்வாதமாக இருப்பான். அவனு எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு? கிருபையை ஏற்றுக்கிட்டான் அவன். இந்த நியாயப்பிரமாணம் சுயநீதிக்காரன் அவனுக்கு உறுத்தும். அவனுக்கு நான் எவ்வளோ நீதிமானாக, கிருபையை விட்டுட்டு நீ சுயநீதி சுயபக்தியில் நீதிமானாக இருப்பான், வெள்ளையும் சொல்லியுமா இருந்துங்க. இதுதான் நியாயப்பிரமாண மனைன்றது. புரியலையா? அந்த கெட்டகுமாரன் கதையில் அந்த கெட்டகுமாரன் பாவிமா, அந்த மூத்த குமாரன் நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம், சுயநீதிமானு. ரெண்டுமே தப்புன்றார் பாரு. மூத்த குமாரனும் கெட்டுவிட்டான், இளையகுமாருக்கு. அந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பி கிருபிக்குள்ளே வந்துட்டான். அப்பா கிட்ட ஏந்து போனதெல்லாம் பெட்டுக்கிறான் பாரு. அந்த மூத்த குமாரன் நான் உத்தமனா அப்பா வீட்டில் இருந்தால் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கல, கிடைக்காது. ஒரு ஆட்டுக்குட்டி கிடைக்காது நியாயப்பிரமாணத்தை இருந்தாக்கா. தம்பி வந்துட்டானேன்னு பார்த்து சந்தோஷப்படல பாரு. அப்பா மனநிலையாம். அப்பா என்ன பாரு, மகன் மரித்தான் வந்துட்டான், அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவனுக்கு ஒரு ஆடைகளை உடுத்தி மோதிரம் போட்டு கொய்த்து கண்டு ஆர்கெஸ்ட்ரெல்லாம் போட்டு நடனம் மாதிரி நல்லா சந்தோஷப்படுறாரு. ஆனால் மூத்த குமாரனுக்கு சந்தோஷம் வரும். இவன் எப்படி வேச்சிகள் எடுத்து இவன் எப்படி செய்தாரு, இப்படி கிறுக்கு மைண்டில் இருக்கிறான். அதான் நியாயப்பிரமாணம். அதான் நியாயப்பிரமாண போதனை கேட்காத, அது கிறுக்கு மைண்டு. அவன் எப்படி ஆஸ்வதிக்கப்படலாம்? அப்பா அவன் பாவத்தில் போய் இயேசு ஏற்றுக்கு ஜீவனுக்குள்ளே வந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கண்டிப்பாக ஆஸ்வதிக்கப்படுவான். அப்போது பிதாவினுடைய மனநிலை உனக்கு இருக்கணும். பிதாவாகி தேவன் நியாயப்பிரமாணத்தின்படி புதிய ஏற்பாட்டில் செயல்படல, கிருபை இயேசு கொடுத்து மீட்டெடுக்கிறார் எல்லாருக்கும். அந்த இயேசு தேவி நீதி துவித்தல், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை இயேசுவை தன் சொல்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். சரி, இதோடு முடிக்கிறேன். அப்போது நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாக இருக்கிறார். அடுத்த வருஷம் படி 24வது வருஷம். To choose whom God has called, both Jews and Greeks.
Christ the ம் power of God and the ம் wisdom of God ம் for the foolishness. போதுமா? ம், அது 24 மட்டும்தானே பச்சா? ஆமா. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டார்? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்க பாவிங்க, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டா யூதருங்க, கிரேக்கர்னா பாவிங்க. இந்த நியாயப்பிரமாணம் நன்மை தீமை அதான்மா, நன்மார்க்கம் துன்மார்க்கம். நன்மார்க்கம் தான் நியாயப்பிரமாணத்துக்கு வருது. துன்மார்க்கம்னாக்கா தீமை கனி, நன்மை தீமை கனி. நல்லவன் தீயவன், தீயவன்னா பாவி, நல்லவன்னாக்கா அந்த நியாயப்பிரமாணம். ரெண்டுமே தப்பு. சாகு நன்மை தீமை அறியத்தக்க கனி பிடிச்சி அதான் சிலுவை. அப்போது ஜீவ விசத்து கனியில் வரணும். ஜோயே லைஃப், காட் கைண்ட் ஆஃப் லைஃப். ஏசு நன்மை தீமை அறியத்தக்க நியாயப்பிரமாணம் பாவம் கிடையாது. ஏசு ஜீவ தேவி நீதிட்டு உயிர்த்ததில் அதை கொடுத்து தான் பாவத்தை மனத்தையும் ஜெயிக்கிறார் சிலுவையில். கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும். அதனால் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் யோதனாக இருப்பான், கிரேக்கனாக இருப்பான். நியாயப்பிரமாணம் நல்லவன் கெட்டவனாக தான் இருப்பான். நன்மை தேமை கனி தான் சாப்பிட்டுருப்பான். உலகம் உள்ளாக்குறான், சாகவே சாக கிடக்கிறான். பாவத்தில் சாபத்தில் மண்டத்தில் பாதாளத்தில் நோய்க்கு வரும். அவனை ஜீவனுள்ள தேவடைய ஆலயமா. அதனால தான் நம்முடைய செய்தி ஜோயே ஜீவன் வேதாம் சத்தியம். உலகெங்கும் இருக்கிற 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு ஆதாம் தேவி நீதி தூத்தி இயேசு ஜீவன் பரிவு கோடா கோடி கொடுக்குறங்க தாய். 140 கோடி இந்திய தேச ஜனங்களுக்கு அவனுடைய சோழவர் கிராமம். இது எங்கே போனாலும் ஆதாம் வழியாக அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் இருக்கிறான். பாவத்தின் சம்பளம் சிலுவையில் அறியப்பட்டவன் கிறிஸ்துவ பிரசங்கித்தான் ஜெயிச்சலாம். அந்த கிறிஸ்து தேவி நீதி தூத்தி இயேசு சரி இயேசு எல்லையற்ற ஐஸ்வர்யம். சிலுவையில் கிறிஸ்துவ தான் பிரசங்கிக்கிறாரு. உச்சது ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவசரம், ஜீவரத்தம் ஆதி வந்து வேறு இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவம் பரலோக ராஜு கோடா கூடிய தேவனுக்கு தனக்கு குத்திக்கிட்டே இருக்கிறார். 3 நாள் அந்த பாவத்தை மனத்தை தந்து பாதத்தை ஜெயிச்சிட்டார். பிஷா இன்றைக்கி ஜீவனுள்ளவராக இருக்கிறார். என் பிதாச்சி கோவன் ஜீவனுள்ள ஆலயமாக இருக்கிறார். அதனால் ஜீவனுள்ள ஆலயமாக மாறுங்க, ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. நான் இதோடு கூட முடிக்கிறேன். அவர் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாக இருக்கிறார். தேவ பலன், அகோபிய பலன், உலக பிசாச வெல்ற பலன், சாபத்தை மரணத்தை தந்து பாதாத்தை ஜெயிக்கிற பலன், பசுத்தாவி பலன். பசுத்தாவி வந்து கிறிஸ்துவ தேவந்தருக்கு ஆதம் வந்து மூடு வளர்த்து ஒரு ஆள் பகை கசம் காட்டினா கூட பிசாசு வந்துடும். அதெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டோம். தேவி நீதி தூயத்தில் பரலோக ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணணும். தாவி சொல்கிறேன், என் நாவல் நாள்தோறும் உமதி நீதி உமது சொல்லிக்கொண்டே இருக்கணும். தாவி பழைய ஏற்பாட்டிலே ஆட்டுக்குற்றத்தில் நீதிமான் ஆக்கப்பட்டவன். கத்தரை நான் எக்காலத்தும் துதி எப்போதும் வாயினான். கத்தர் ஜீவன் உள்ளவன். அப்போது ஆபிரகாம் பலிபே ஒரு பைதொட்டு ஆட்டுக்குட்டி. இயேசு தேவன் தனக்கு உலகத்து ஆபிரகாம் சகல காத்து அந்த பைதொட்டு உலகத்தை பார்த்து தேவாட்டுக்குட்டி, அவர் ஜீவாட்டுக்குட்டி. அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உழுத்து கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்தும் கொடுங்க, சோர்ந்து போகாமல் கொடுங்க. நீங்கள் பாவத்தையும் மனத்தை பாதாளத்தையும் வெற்றியுள்ள ஜீவனை போய் கிறிஸ்துக்குள்ளே இருக்க வாய்னெல்லாம். அவனே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் ஒரு வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போது இயேசு கிறிஸ்துலாமன்ற வாக்கு தத்துவத்தை பிரசங்கம் பண்ணுங்க. பிதா குமார் பசுத்த ஆதாம் முழு உங்கள் குடும்பத்தார் நேரத்தை அதே மாம்சமான இயேசு ஜீவன் பரிவு ஜீவனுக்குள்ளே இருங்க. கத்துடாம பல நீதிமானுக்கு ஒரு சுகமாக இருப்பான். ஜீவ மார்க்கத்தில் இயேசு கிறிஸ்துலாமன்ற வாக்கு தத்துவத்திலே இருங்க. நன்மை தீமை கடியை டச் பண்ணுனாலே சாகவே சாவாய். நன்மார்க்க துன்மார்க்க சுய நீதி அநீதி, அங்கே தான் சிலுவை, அங்கே தான் சாபம், அங்கே தான் வியாதி, அங்கே தான் மரணம், அங்கே தான் தரித்திரம், அங்கே தான் அவமான வெக்கம் நின்ற பாதாளத்தில் பிசாசு கிரியை செய்வான். திருடவும் கொள்ளும் வரைக்கும் ஒரு வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிமூணு அந்த ஜீவனில் தேவி நீதித்துவத்தில் இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவரில்லை. அவர் நானே வழியும் சந்தி அந்த ஜீவனில் தேவி நீதித்துவத்தில் இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாக்குவார் ஆதாம் முழு உணர்வு கொடுக்க பாவன்ட்டு அச்சு தேவை பத்து தேவை தேவதூர்களாக பணிவிட செய்வோம். கத்தா இந்த வார்த்தை கொண்டு ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கணும், ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிற கத்தா. பயப்படாத, கலங்காத, திகை இனி நான் அல்ல, ஏசு எனக்குள் அந்த ஏசு நானே வழி ஜீவன் அந்த ஜீவனில் தேவி நீத்து ஏசு சகல பாங்களுக்கு சுற்றி சின்ன பாவம் பெரிய பாவமோ எந்த பாவமானாகட்டும் அந்த ஜீவ ரத்த ஜீவ சார் இயேசு சாந்தி பிதா நம்முடைய பாவம் தேவனை முழு வளர்த்து பாதிக்குது. அதான் பிசாசு உரிமையாக சிலுவையை கொண்டு சாபத்தை பாவத்தை மனத்தை பாதாளத்தை கொண்டு வரான். அதுக்கு பரிகாரம் ஜீவ விஷயம் அந்த தேவி நீதித்துவத்தில் இயேசு சொல்லாமட்ட வாக்கு தத்துவத்தை ஏன் பேச சொல்லி மனைவி பேசி பிள்ளைங்க பேசி ஏரியாவுக்கு சபையிலுக்கு விசுவாசி பேசி தேவன் தனக்கு ஆதம் அசுத்தத்தை பசுத்தத்தை தேவதூர்களாக பணிவிட காப்பாற்றலாம். இயேசு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே கொடுத்தார். மத்திய மாட்டில் கொஞ்சம் இந்து சுற்றி பிசாசு என்பால் நாக்கப்படி ஆபடி இல்லாக்கிறார். திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு பெரும்பாடு திரளான வியாதிகள் தரித்திற்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணார். நானே நல்ல மேய்ப்பு ஜனங்கள் ஜீவ சரஞ்சீவ தேவ நீத்து இயேசு சாப்பிட்ட வாக்கு ஒரு பாவத்தில் சாப்பிட்ட மனத்தில் பாதத்திற்கு விடிலையாக்கினார். இனி பாவம் செய் கிறிஸ்துக்குள்ளே நாணயத்தில் நீ கொடின்னு சொன்னார்.
அந்த ஜீவவார்த்தை தேவனீட்டு ஊத்தல தேவன் தனக்கு ஆதாம் மூலித்து வாய்நாளம் கூட இடைவிட ஏக்காலத்து அசுத்தாயத்தை பசுத்தாய்க்கு கிராமங்கள் பட்டத்தை ஊழித்து ஒரு மாபெரிய இயேப்பில் வர இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். 2026 ஒரு மாபெரிய இயேப்பில் வர்ணகத்தாவே கிறிஸ்துவ இந்த சிந்தியை மாம்சமானி அவர்கள் கட்டவித்து விடுகிறதாவே பாவத்தை மனதில் பாத சிதறடிக்கிறதா பசுத்தாய் தேவர்களாம் பணிவிடை செய்கிறதா நீ அப்படி செய்ய என்னன்னு சொல்லுங்க. இயேசு நாமத்தில் எல்லா ஜீவனில் இருக்கும் மிக ஜீவனில் நல்ல பிதாவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழூர் பகுதியில் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்கப்படுது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. உங்கள் சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது, துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய இப்படி நிச்சயம் கொண்டு வருவார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், இந்த செய்தி மூலமாக நீங்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்கள் உற்சாகப்படுத்திருக்கிறான கர்த்தருக்கு கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணு, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் தான் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேட்க உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் ஏராளமான செய்தி கடைசி நாள் கொடுப்பாங்க. என்னுடைய எல்லா செய்தி கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தி 28/12/2025 பரிபூர்ண ஜீவன் சபை ஞாயிறு 6 கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.